ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சொல்றீங்க ஓடுகாலின்றீங்க. இந்த வார்த்தையெல்லாம் எப்படி ஒரு இவ்வளவு தடுத்து வார்த்தை? ஓடி போனவர் சரியா சார்? அங்க வேண்டாம் காவல்துறை, அங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிருக்காங்க. கரூர் மரணங்கள் அவர் அங்க போனால் இன்னும் பிரச்சனை பெருசாகும் உங்களுக்கு தெரியாதா? கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் நேர்ல போய் அந்த உடல்களை பார்த்தவங்க, ரைட். அதனால எனக்கு அதை பத்தி பேசினா அளவு கடந்த கோபம் வரும். உங்களை ஒரு போட்டியாவே எடுத்துக்கலீங்க. விஜயை நாங்க ஒரு ஆளாவே நினைக்கலங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருங்கிறதால வர்றாங்களா, விஜய் வந்து ஒரு நடிகருங்கிறதால வர்றாங்களா? அவர் இப்ப தலைவரா பரிணமித்து வந்திருக்காரு. அவருக்கு ஓட்டு போட நாங்க வரோம். அப்படியே என்ன சார் ஓட்டு போட போறாங்க சார்? அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போட போகுது. 26க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் இருக்க போறதில்ல, இந்த கூட்டம் இருக்க போறதில்ல, இந்த ஊடக வெளிச்சம் இருக்க போறதில்ல. களம் பேசார்ல நீ எந்த களத்தை இருக்க? களத்துக்கு விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? உன் கட்சி அல்லது வாசல்ல ஒரு அம்மா போராடுறாங்க, அதை வந்து பார்க்க துப்பு இல்லை. உன் வாகனத்தை மடிக்கிறாங்க ஒரு அம்மா, தலையை நீட்டி என்னம்மா பிரச்சனை பேசிக்கலாம்னு சொல்ல துப்பு இல்லை. ஓடுறீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பான் விஜய். உன் அலுவலக வாசல்ல பிரச்சனைன்னு நிற்கிறாங்களே ஒரு அம்மா, அதுக்கே வந்து நிற்கல. நீங்களுமே விஜய்க்கு இன்னும் ஹைப் கொடுக்குறீங்க. தினந்தோறும் அவரை விமர்சிப்பதனால் அந்த கூட்டம் புறம் ஊடகங்கள் உங்க மேல அந்த கூட்டம் புறம் கடிச்சு கொதறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இளைஞர்கள் கூட்டம் தாவே கடிக்கலனா தான் கடிக்கத்தான் செய்யும். அவன் காவல்துறையே கடிக்கலாம், என்ன கடிக்க மாட்டானா? காமராசரை வந்து விஷப்பல்னு வரைச்சார். பெரியார பாட புத்தகத்துல படிச்சீங்களா? நீங்க படிச்சீங்களா? கிழிச்சு போட்டீங்க? மறந்துட்டேன். ஆகும் இல்லை. பெரியார் வந்து காமராசரை 8 விஷப்பற்கள்ல 6 உதிர்ந்துருச்சு, இன்னும் 2 விஷப்பல் உதிரல, அதுல 1 காமராசர்னு. பெரியார் வந்து காமராசரை விஷப்பல்னர். எப்ப? 30கள்ல. இல்ல உங்களுக்கு இவ்வளவு கோபம் வெளிப்படுறது காரணம் கோபம் இல்லைங்க. பேர் யாருங்க? பேர் இல்லையா? இல்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் விஜய் மேல இருக்குன்னா? விஜய் மேல வன்மம் வந்தது முதல்ல கருத்து முரண், கருத்தியல் முரண், அரசியல் முரண் தான் இருந்துச்சு. சரி. கரூர் மரணங்களுக்கு பிறகு மக்களை சாக விட்டுட்டு ஓடி போன பிறகு, அதை வச்சு கேவலமான மனிதமான அரசியல் பண்ண பிறகு, ஒரு அவதூறு பரப்புரை கட்டவிழ்த்து விட்ட பிறகு கொலை விதிதான் இருக்கு, வன்மம் தான் இருக்கு விஜய். களத்துல இல்லாதவங்க, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க திரு விஜய் பேசினது உங்களை எல்லாம் தான் சொல்றாரு. நீங்க எல்லாம் வம்பிழுக்கிறீங்கல்ல. கண்ணாடியை பார்த்து பேசிட்டு பாரு நினைக்கிறேன். யார? விஜய் தான். இல்ல அவரு வந்து போட்டி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. மத்தவங்க எல்லாம் சும்மா என்கிட்ட எதுக்கு வம்பிழுக்கிறீங்க, என்கிட்ட பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்றாரு. நீங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க, எதுக்கு அந்த மாதிரி அண்ணனை போய் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதையே நான் தடுத்த வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. விஜய் சொல்றீங்க ஓடுகாலின்றீங்க. இந்த வார்த்தையெல்லாம் எப்படி ஒரு இவ்வளவு தடுத்து வார்த்தை? ஓடி போனவர் சரியா சார்? அங்க வேண்டாம் காவல்துறை, அங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிருக்காங்க. கரூர் மரணங்கள் அவர் அங்க போனால் இன்னும் பிரச்சனை பெருசாகும் உங்களுக்கு தெரியாதா? கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் நேர்ல போய் அந்த உடல்களை பார்த்தவங்க, ரைட். அதனால எனக்கு அதை பத்தி பேசினா அளவு கடந்த கோபம் வரும். உங்களை ஒரு போட்டியாவே எடுத்துக்கலீங்க. விஜயை நாங்க ஒரு ஆளாவே நினைக்கலங்க. நீங்க தான் உட்கார்ந்து பேசினீங்க, வா சண்டைக்கு வான்றீங்க. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் விஜயை வந்து அவர் வந்து இங்க இருந்து பனையூர்ல இருந்து பட்னபாக்கம் போறாரு, பட்னபாக்கத்துல மீன் வாங்க போறாரு, அங்க இருந்து இங்க போறாரு. இந்த செய்தியை விட்டுட்டு உருப்படியான செய்தியை காட்டுங்க, நாங்க விஜயை பத்தி பேச விட்டுறோம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் போறாங்க அவர் பின்னாடி. எங்க போடுறாங்க? எங்க போடுறாங்க? அத்தனை பெண்களும், குடும்ப பெண்களும் அதே போல மக்களும் போயிட்டு திரண்டு போறாங்க அலையலையா. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருங்கிறதால வர்றாங்களா, விஜய் வந்து ஒரு நடிகருங்கிறதால வர்றாங்களா? அவர் இப்ப தலைவரா பரிணமித்து வந்திருக்காரு. அவருக்கு ஓட்டு போட நாங்க வரோம். அப்படியே என்ன சார் ஓட்டு போட போறாங்க சார்? அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போட போகுது. 26க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் இருக்க போறதில்ல, இந்த கூட்டம் இருக்க போறதில்ல, இந்த ஊடக வெளிச்சம் இருக்க போறதில்ல. களம் பேசார்ல நீ எந்த களத்தை இருக்க? களத்துக்கு விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? உன் கட்சி அல்லது வாசல்ல ஒரு அம்மா போராடுறாங்க, அதை வந்து பார்க்க துப்பு இல்லை. உன் வாகனத்தை மடிக்கிறாங்க ஒரு அம்மா, தலையை நீட்டி என்னம்மா பிரச்சனை பேசிக்கலாம்னு சொல்ல துப்பு இல்லை. ஓடுறீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பான் விஜய். உன் அலுவலக வாசல்ல பிரச்சனைன்னு நிற்கிறாங்களே ஒரு அம்மா, அதுக்கே வந்து நிற்கல. அது பேசி நேற்று இரவே அது சமாதானப்படுத்தி அவங்க உயிர் உள்ளவரை நான் தாவேக்கா தான் தளபதி தான் அப்படின்னு போயிட்டாங்க. எத்தனை நாளைக்கு அப்படி பேசுறாங்கன்னு பார்ப்போம். இதுல களம் என்று பேசுவதற்கான எந்தவித தாய்மீக தகுதியும் விஜய் கிடையாது. ஆனா உங்களை களத்துக்கே சம்பந்தம் என்ன தெரியுமா விஜய்க்கு? முதல்ல
களம்னா அரசியல் களங்க, போட்டிங்க. இப்ப வர்ற நாட்கள் வார் நடக்கும். 2000 உங்களை பேசவே மாட்டார் போல கடைசி வரைக்கும். அவர் எழுதி கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவார். எழுதி கொடுத்தா அவர் உத்தவ் தாக்கரே கட்சியும் பேசுவாரு, இங்க பீகார்ல இருக்கக்கூடிய கட்சியும் பேசுவார். எழுதி தர்றேன். சமீபத்தில் அவரை சந்தித்து கட்சியில இணைந்த சில நண்பர்கள் கிட்ட நான் பேசியிருந்தேன். அவங்க விஜய் நிறைய ஹோம்ஒர்க் பண்றாருங்க, தேவையான விஷயத்தை மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதே போல அவரை எதிரியா பாவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து என்ன ஹோம்ஒர்க் பண்றாரு? என்ன தமிழ்நாட்டை பற்றியான என்ன விஷயங்கள் திட்டமிட்டு ஒரே ஒரு ஊடக சந்திப்பு, உங்களை போன்ற நாட்டில் முக்கியமா இருக்கக்கூடிய நெறியாளர்கள் கேட்கிற மாதிரி ஒரே ஒரு ஊடக சந்திப்பு நடத்த சொல்லுங்க. நான் பேசல விஜய் நிகழ்த்து வரா இல்ல, அந்த கொலாயடி சண்டை வேண்டாம்னு குளாடி சண்டை வேண்டாங்க. நீங்க எல்லாம் குளாடி சண்டையா போறீங்க? இல்ல, நான் வாதம் தான் பண்றேன். அந்த வாதம் தான். இப்ப உங்களை போன்ற தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான ஊடக ஆளுமைகள் நீங்களா சந்திக்கிற மாதிரி பத்திரிகை மன்றத்திலேயோ இல்ல அவருக்கு விருப்பமான பனையூர் பங்களாவிலையோ எங்கேயாவது இடத்துல இல்ல, நான் கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொண்டால்தான் அவர் வந்து தலைவரா என்ன? மோடியை கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறேங்க. நானே அது குறையா இருக்குன்றத தெரிவிக்கிறேன். ஆனா அவங்க சொல்றது ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்தால் தான் ஒரு தலைவனா என்ன? அதாவது ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணும்? கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நடந்த எந்த இடைத்தேர்தலையும் போட்டி போடல. ஈரோடு கிழக்கு போட்டி போடல, விக்கிரவாண்டியில போட்டி போடல, அந்த தேர்தல் நிலைப்பாட்டு அறிவிக்கல. பார்லமெண்ட் தேர்தலில் நீங்க பேசவும் இல்லை, நிலைப்பாட்டு அறிவிக்கவும் இல்லை. போராட்ட களங்களில் தூய்மை பணியாக போகிறதுக்கு போக மாட்டீங்க. இங்கே வீட்டை அடிக்கிறாங்கன்னு மக்கள் அவதிப்பட்டாங்கன்னா அங்கே போய் பார்க்க மாட்டீங்க. அதே போல் எந்த பிரச்சனைக்கும் களத்துக்கு போக மாட்டீங்க. எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லுவீங்க. ஊடக சந்திப்புனா அங்கேயும் போக மாட்டீங்க. அப்போ எங்கெங்க களம் இருக்கு? களம் எங்கே இருக்கு? தேர்தலில் போட்டி போடல, தேர்தல் களத்துக்கு நீ வரல, போராட்ட களத்துக்கும் வரல, ஊடக சந்திப்பும் நிகழ்த்தல. நீ என்ன களத்தில் இருக்க? ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசி, காட்சி ஊடகங்கள் பேசி விஜய உயிர் போடு வச்சிருக்கு. இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு மக்கள் மனசு போயிருப்பான். திரும்ப திரும்ப ஊடகங்கள் காட்டுறது, இங்கேருந்து அங்கே போறாரு, அங்கேருந்து இங்கே போறாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. ஊடகங்கள் அவங்க கூவுற கூவு இருக்கு பாருங்க, அதை குறைச்சிட்டா ஒண்ணுலாம் போயிடும். இல்ல, நீங்களுமே விஜய்க்கு இன்னும் ஹைப் கொடுக்குறீங்க. தினந்தோறும் அவரை விமர்சிப்பதனால் அந்த கூட்டம் பூரா ஊடகங்கள் உங்க மேல அந்த கூட்டம் பூரா கடிச்சு கொதறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இளைஞர்கள் கூட்டம் தாவேக கடிக்கலனா தான் வியப்பு. கடிக்கத்தான் செய்வாங்க. அவன் காவல்துறையே கடிக்கலாம், என்ன கடிக்க மாட்டானா? அரசியலற்ற ஆட்சியக்குரிய கூட்டம், அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அரசியலற்ற ஆட்சியக்குரிய கூட்டம் அரசியலுக்கு வருது. அவன் அந்த கட்சி கூட்டத்தில் போய் கேளுங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேளுங்க. ஒருத்தன் 266ங்கிறான். இல்ல, இப்போ எடுக்கிற 10 பேர்ல நம்ம அதுல 2 வீடியோவை தான் செலக்ட் பண்ணி போடுறோம். நம்மளுமே அதை போய் நம்ம கவர் பண்ணுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 9 வருஷமா நான் மீடியாவில் இருக்கேன். போயிட்டு அதுல எது நெகட்டிவா வருதோ அதை எடுத்து பரப்புறாங்க. அதுதான் நடக்குது. பாசிட்டிவ் வரதை எடுத்து போடுங்களேன். பேசுறாங்க. அந்த மாதிரியும் தாவேக்காவில் இன்டெலெக்சுவலா பேசுறவங்க. தாவேக்கால் இன்டெலெக்சுவலா யாரு பேர சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பேர் சொல்லுங்க. அருண்ராஜ் அவ்வளவு தெளிவா பேசுறாரு. என்ன பேசுறாரு? டேட்டாவோட பேசுறாரு அருண்ராஜ். என்ன டேட்டா? ராஜ்மோகனை விடவா? ராஜ்மோகன் என்ன பேசினாரு? நாங்க காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியல் உள்ள கட்சியான்னு கேட்டேன், குடும்ப ஆதிக்கம் இருக்க கட்சியான்னு கேட்டேன். இப்ப வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம் தான் பிரச்சனை அப்படின்னா அதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல இருக்கு. இங்க கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 தலைமுறை. அங்க மோதிலால் நேரு, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, இப்ப பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு குடும்பமே உட்காந்து ஆதிக்கம் பண்ணுது. அங்கேயும் அந்த வாரிசு அரசுல குடும்ப ஆதிக்கத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. கடைசியில சொல்றேன்னாரு. கடைசி வரைக்கும் சொல்லல. இல்லங்க, நாட்டுக்காக 2 உயிரை இழந்த குடும்பம் அது. சரிங்களா? யாரு? ராகுல் காந்தி குடும்பம். இந்த நாட்டுல ஒரு கேடு கட்ட குடும்பம்னா அந்த குடும்பம் தான் முதல்ல. அப்புறம் தான் இந்த குடும்பம். எந்த குடும்பம்? கருணாநிதி குடும்பம். இல்ல, வன்மத்தின் வெளிப்பாடு. வன்மம் தாங்க, வன்மம் தான். என்ன இல்லைன்னு சொல்றீங்க? வன்மம் தான். எங்க இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்க காங்கிரஸ். சுதந்திரத்தை அனுபவித்த கட்சி காங்கிரஸ். அனுபவித்த குடும்பம் அந்த குடும்பம். ஏன் அவங்க குடும்பத்தை சுதந்திரத்துக்காக போராடிச்சா? வாவசி குடும்பம் போராடலையா? வாவசி குடும்பம், திருப்பூர் குமரன் குடும்பம் போராடலையா? அவங்கள எங்க இருக்காங்க? வாவசி குடும்பம் எங்க இருக்கு? திருப்பூர் குமரன் குடும்பம் எங்க இருக்கு? இந்த நாட்டில் போராடிய எண்ணற்ற தியாகிகள் குடும்பம் எங்க இருக்கு? ஆனா அந்த குடும்பம் கொள்ளடிச்சு உட்கார்ந்துருக்குது. ஈழத்துல 2 லட்சம் மக்களை துடிக்க படுகொலை பண்ண கேடுகட்ட குடும்பம் அந்த குடும்பம். பாருங்க, இதுக்கும் உங்களுக்கு பதில் இருக்காது. நான் முன்ன திமுக ஆபத்தானதா பிஜேபி ஆபத்தானதான்னு கேட்டேன். அதே போல பிஜேபியா காங்கிரஸா, எந்த நிலைப்பாட்டுல உங்களுடைய நிலைப்பாடுனா பிஜேபியை விட மூர்க்கத்தனமா காங்கிரஸ் எதிர்க்கிறீங்க நீங்க? அதாவது அப்படின்னா கொஞ்சம் பிஜேபி மேல சாஃப்டா அணுகுறீங்க. பாஜக கழுத்து அறுத்து கொள்ளுவான், காங்கிரஸ் விஷம் வச்சு கொள்வான். 2 விஷம் தான். ஒன்னு ஸ்லோ பாய்சன், ஒன்னு சைனட். இல்ல, ஏதாவது ஒரு பக்கம் நிக்க முடியாது. விஜய்க்கு அதான் நீங்க கேக்குறீங்க. என்னது? ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. நடுவால் நின்று அடிச்சு 2 முரணான ஒண்ண வச்சு, இந்த முரணான ஒண்ண வச்சு ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கிறோம். இங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தானே, ஒரே கோட்பாடு தானே. இந்துத்துவா காங்கிரஸ் எதுக்குதான் அதுக்குதா எதுக்குறாங்க.
இருக்காங்களா? ஆமா. ராமராஜ்யம்ங்கிற முழக்கத்தை ராஜீவ் காந்தி வச்சாரு எப்படி? அயோத்தியிலிருந்து பரப்புரை ஆரம்பிச்சாரு எப்படி? இன்னைக்கு மதசார்பற்ற ஒரு ஒரு அரசியலா அவங்க சரி, நிலைப்பாடு சனாதனத்தை கொண்டு ஒழிப்போம்னு உதயநிதி பேசினாரு. போறாங்க. ஆமா. ராகுல் காந்தி வரவேற்றாரா? கேரளாவில் வந்து சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. பாஜக எதுக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் வந்து அதை வரவேற்றுச்சா? 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடுங்கிறது ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம். அதை காங்கிரஸ் எதிர்த்துச்சா? அப்புறம் என்னங்க காங்கிரஸுக்கு பாஜக வேறுபாடு? இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று வர்ணித்தவர் ராகுல் காந்தி. நான் ஆதரவு காட்டுறேன். இந்தியாவை இந்துக்கள் நாடுன்னார். இந்தியா இந்துக்கள் நாடு தான், அது மோகன் பகவத்தோட முழக்கம் தானே. அப்ப காங்கிரஸுக்கும் பாஜக என்ன கோட்பாடு வேறுபாடு? ரெண்டும் ஒன்று தாங்க, ஒரு நாணயத்தோட 2 பக்கம். ஆனா இங்க தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. இன்னும் சொல்ல போனா, சரியா சொல்லணும்னா, திராவிடம் வேற, திராவிடர் வேற. இங்க பெரியார் இவரா சொன்னது திராவிடர் இரு விகுதி, அண்ணா சொன்னது திராவிடம் இம் விகுதி. ரெண்டுமே ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்து தேசியம், இந்தி தேசியம், பிராமணிய தேசியத்தை, பிராமண தேசியத்தை பேசிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் ஒரு கட்சி, நாங்கள் இந்துக்கள் இல்ல, சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, மாயன் இந்து அல்ல, வரணன் இந்து அல்ல, நாங்கள்ல இந்துக்கள் அல்ல, சரித்திரப்படி நாங்க இந்துக்கள் அல்ல, சட்டப்படி இந்துக்களா ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அந்த கட்சி. நீங்க போய் விஜில் மேடையில பேசுனீங்கல்ல, அந்த மேடையில இந்துக்கள்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு பேச முடியுமா? அந்த மேடையில திமுகங்கிற வார்த்தையை உச்சரிச்சோமா? திமுகன்னு பேசணுமா? பெரியார் எதுக்கு வம்பிழுத்தீங்க? பெரியார் தமிழ்ங்கிற இடத்துல ஒரு தமிழை கொண்டாடினாரு, அவர் தமிழை தூக்கினாருன்னு பேசணும். திமுக பேசணுமா? அதிமுக பேசணும். பெரியாரை தொட்டா வருவாங்க, அடுத்து வராங்க பாத்தீங்களா? தேவையில்லாமல் நீங்க வம்பிழுத்துட்டீங்க. அடுத்து அவங்க ஒரு கூட்டம் எல்லாம் போடுறாங்க. பெரியார் வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் சார். தமிழ்நாட்டோட ஐகான் சார் பெரியார். யார் சொன்னா? ஆமா சார். யார் சொன்னா? இன்னைக்கு நான் வரேன், அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. வழிநெடுகளும் எங்கு பார்த்தாலும் கார்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு. ஏங்க, அன்னதானம் போட்டு அங்க கூட தான் கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை வச்சு மதிப்பிடுவீங்களா நீங்க? இது எப்படி சொல்லுவீங்க நீங்க? தமிழ்நாட்டோட ஐகான் தாங்க தமிழ்நாடு அடையாளம் பெரியார். யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டோட அடையாளம் பெரியாரா? இது பெரியார் மண்ணா? பெரியாருக்கு மட்டுமானது அது? பெரியார் ஒரு நினையா நெருப்பை நமக்கு வந்து யோசிக்க வைத்தார்களா, சிந்திக்க வைத்தார்களா, நம்ம வந்து பகுத்தறிந்து பார சொன்னார்களா? குளிராஞ்சிட்டாங்க. பெரியார் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுமைக்கும் தான் தோண்டித்தனமாக செயல்பட்டவர் பெரியார். அவருக்கு ஒருத்தர் பிடிக்குதா ஆதரிப்பார், பிடிக்கல எதிர்ப்பார். காமராசரை வந்து விஷப்பல்னு வரைச்சார். பெரியார பாட புத்தகத்துல படிச்சீங்களா இல்லையா? நீங்க படிச்சீங்களா? கிழிச்சு போட்டீங்க? மறந்துட்டேன். ஆகும் இல்ல. பெரியார் வந்து காமராசரை 8 விஷப்பற்கள்ல 6 உதிர்ந்துருச்சு, இன்னும் 2 விஷப்பல் உதிரல, அதுல 1 காமராசர்னு. பெரியார் வந்து காமராசரை விஷப்பல்னார். எப்ப? 30களில். அதுக்கும் பிறகான காலகட்டங்களில் திமுக தொடங்கப்பட்ட பிறகு மிக கடுமையா வந்து காமராசரை பெரியார் ஆதரிச்சார். 18 ஆண்டு காலம், 49 தொடங்கி 67 வரைக்கும் மிக கடுமையா திமுக விமர்சிக்கிறாரு. கண்ணீர் துளி கட்சிங்கிறாரு, அந்த கட்சியை தடவண்ணுங்கிறார். 67ல் திமுக வென்ற பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்தை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு திருச்சியில் இருந்த பெரியாரை போய் அண்ணா நேரில் பார்த்து ஆசி வாங்கின பிறகு அவருக்கு கோபமெல்லாம் போய் இந்த திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னார். ஏன் அந்த நிலைப்பாடு? அதான் பகுப்பாய்வு பண்ணியிருக்காரு. பகுப்பாய்வுலாம் ஒண்ணும் பண்ணல. ஆமாங்க. பகுப்பாய்வு சார், பெரியாருடைய ஒவ்வொரு நிலைப்பாடுமே அவரையே வந்து என்னையே நீ முழுமையா ஏத்துக்காத, என்னை ஆய்வுக்குட்படுத்து, என்னை விவாதம் பண்ணுன்ற. அதான் பண்றோம். அதான் பண்றோம். பெரியார் நிலைப்பாடு முழுமையா நீங்க பெரியாரை ஏற்றுக்கொள்ளாமல் கூட போங்க. ஆனால் பெரியார் இங்கு பல விஷயங்களை, இங்கு ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கு மக்களுக்கான விடுதலைக்காக போராடியவர் பெரியார். 30களில் இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துங்கிறார். எப்ப? 30களில். 60களில் அதே பெரியார் இவர் என்ன சொல்றாருன்னா, துளுக்கருக்கு, பார்ப்பன துளுக்கருக்கு இங்க என்ன வேலை, நீ தமிழன் தான், உனக்கு என்ன உரிமை இருக்கு, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிற. ஏன் சொன்னாரு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 62 காலகட்டத்தில் காயிதே மில்லத் அண்ணாவோட போயிட்டார். காயிதே மில்லத் மீதான கோபத்தால் சொல்றாரு. 1957ல் சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை பெரியார் தமிழை எரிச்சாங்களா? 2000க்கு மேல சிறைக்கு போனாங்களா? பல பேர் உயிரிகம் பண்ணாங்களா? அந்த 57 நடக்குது. 66ல் ஒரு தீர்ப்பு வருது, நீதிமன்ற தீர்ப்பு. உள்ளாட்சி மன்றங்களில் வந்து இந்த சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிச்சவங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு போடுது. அப்ப என்ன பண்ணிருக்கணும் பெரியார் இவரா? என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? எதிர்த்துக்கணுமா? ஆனா எதிர்க்கல. அதை என்ன சொல்றாரு, இதை உள்ளாட்சி மன்றத்தோடு நிறுத்தாதீங்க, பார்லிமென்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்துங்கிறாரு. ஏன்னா இவர் பண்ணியிருந்தவன்லாம் சாதிய பாதுகாப்பு சட்டப்பிரிவு எரிச்சவன்லாம் திமுக போயிட்டான். அவன் தேர்தல் ஆசையில் அங்க போறான் அப்படின்ட்டு அவன் தேர்தல் நிற்க கூடாதுங்கிறதுனால வன்மம், காழ்ப்புணர்ச்சி யாருக்கு? பெரியார் இவருக்கு. சரி.
அப்படி வாழ்க்கை முழுமைக்கும் ம். 30களில் வந்து ரஷ்யாவுக்கு போறாரு, கம்யூனிஸ்ட் தாக்கம், கட்சியும் பிறகு தென்னிந்திய சமதர்ம கட்சி அப்படின்னு மாற்றலாம்ங்கிறாரு. அதுக்கு பிறகு நீங்க கூலி உறவு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு பங்கு கெடுங்கிறாரு. இது எப்ப 30ல். 60 என்ன சொல்றாரு, 60 அப்படியே மாத்தி கம்யூனிஸ்ட்களை வந்து தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, போராட்டத்தை தூண்டுறாங்க, கூலி தொழிலாளர்கள் வந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணுங்கிறார். கீழ்வெண்மணி படுகொலையின் போது சாதியவாதிகளின் பக்கம் என்றவர் பெரியார். இவர் கீழப்பழு சின்னசாமி இறந்து போனப்ப அவன் கடன் தொழிலாளர் இறந்து போனா என்று சொல்லி விடுதலை எழுந்தவர் இதே பெரியார். இவரா அது மட்டும் இல்லாம கீழப்பழு சின்னசாமியோட சாதியை குறிப்பிட்டு எழுந்தவர் பெரியார். இவரா எழுந்தாரு. இல்ல நீங்க ஒவ்வொரு சம்பவத்தை அங்கங்க எடுத்துக்கிறீங்க, தனித்தனியா எடுத்து வச்சு விவாதம் பண்றீங்க. அன்றைய சூழ்நிலையில் என்ன சூழல் நிலைப்பாடு எடுத்தாருன்றது உங்கள்கிட்ட அதை டீகோட் பண்ணும்ல. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இதை பார்த்துட்டு யாராவது சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்குன்னு சொல்லுங்க. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தாண்டவத்தனமா பேசுவார். தமிழ்நாட்டுல பெரியார தொட்டவங்க எல்லாம் கேட்டாங்க, பெரியார் இங்க பேசினால் பெரிய அளவுக்கான அங்க வாக்குகளை நான் கேட்கிறேன். 67ல் யார் ஜெயிக்கணும்னு பெரியார் போராடினாரு? அண்ணா. அண்ணா வந்து தோக்கடிக்கணும், காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு பாடுபட்டார். சரி, அங்க யார் ஜெயிச்சா? காங்கிரஸ் தோத்து போச்சு, அண்ணா ஜெயிச்சாரு. கடைசி தேர்தல் எடுத்துக்கோமே 1973. 1973 தான் கடைசியா தேர்தலில் வந்து பெரியார் இவரை பரப்புரை பண்ணது. திமுகவோட பொன் முத்துராமலிங்கத்துக்கு பரப்புரை பண்றாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல், அது திண்டுக்கல் இடைத்தேர்தல். அந்த தேர்தலை வெற்றி பெற்றது நாடறியப்பட்ட மாயத்தேவர். திமுக 3வது இடத்துல தள்ளப்பட்டுச்சு. யாரு? பெரியார் ஆதரிச்ச பொன் முத்துராமலிங்கம் 3வது இடத்துல தள்ளப்பட்டார். எங்களுக்கு பெரியார் செல்வாக்கு பார்ப்பன அல்லாத அரசியல்னாரு, பார்ப்பன அல்லாத அமைச்சரினாரு. இன்னும் ஒருபடி மேல போய் பார்ப்பன துவேஷம் பேசினார் பெரியார். இவர அந்த தமிழ்நாட்டில் 14 ஆண்டு காலம் ஒரு பார்ப்பன பெண்மணி ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்துட்டாங்க. எங்க இருக்கு பெரியாரின் கோட்பாடு? கடவு மறுப்புன்னு பேசினாங்க, ஒரு விழுக்காடு மக்கள் கூட இருக்கல. சாதி ஒழிப்புன்னு பேசுனீங்க, சாதி ஒழிப்புல தமிழ்நாடு எத்தனை இருக்கு? பெரியாரின் கோட்பாடு செத்து போச்சுங்க. பெரியார் காலாவதி ஆகி போனார். நீங்க பிராமண கடப்பாரி எடுப்பன்னு சொன்னீங்க. திரு விஜய் வந்து ஈரோட்டுல சொன்னார் பாத்தீங்களா, அவர் ஈரோட்டு கடப்பாரி இங்க ரொம்ப வலுவா இருக்கு, அதை பற்றி நான் சொல்றேன்னு அவர் பதிலுக்கு பதில் அங்க சொல்லிட்டாரு. அவர் சேலம் குத்து ஊசி எழுதி கொடுத்தாலும் சொல்லுவார், எழுதி கொடுக்குறவங்க எழுதி தர்றாங்க, அவருக்கு தெரியுமா? அதாவது விஜய் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, சாதாரணமா எடை போடுறீங்க. உங்க வாக்குகள் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி காணுவதற்கு விஜய் வழிவகுத்து கொண்டிருக்கிறார். அதே போல உங்கள் வாக்குகள் யார் சொல்றாங்க? பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நாம் தமிழர் இவ்வளவு கொந்தளிக்கிறது விஜய் மேல கோபத்தை வெளிப்படுத்துவது. ஆய்வாளர் பேரு சார் நிறைய அரசியல் ஒரே ஒரு ஆள் பேர், ஒரு ஆள் பேர். யாரு பேர் சொல்லுங்க? பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த யாரு பேரு? யாரு? ஜான் அரவிசாமியா? ஆதர்ஜனாவா? இல்ல உங்களுக்கு இவ்வளவு கோபம் வெளிப்படுறது காரணம் கோபம் இல்லைங்க, பேர் யாருங்க? பேருங்க, பேர் இல்லையா? இல்ல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் விஜய் மேல இருக்குன்னா? விஜய் மேல வன்மம் வந்தது முதல்ல கருத்து முரண், கருத்தியல் முரண், அரசியல் முரண் தான் இருந்துச்சு. சரி, கரூர் மரணங்களுக்கு பிறகு மக்களை சாக விட்டுட்டு ஓடி போன பிறகு அதை வச்சு கேவலமான மனிதமான அரசியல் பண்ண பிறகு ஒரு அவதூறு பரப்புரை கட்டவிட்டு விட்ட பிறகு கொலை வெறி தான் இருக்கு, வன்மம் தான் இருக்கு. விஜய் மேல கொலைவரியா? வன்ம வெறி இருக்கு. அந்த கூட்டம் உங்க மேல கொலைவரியும் வன்மமா இருக்காங்க. நீங்க வீதியிலே நடக்க முடியாத அளவுக்கு பேசுவோன்றாங்க அவங்க. இங்க வந்துட முடியாது, இங்க வந்து போட்டுமே, இங்க வந்து பேசிட்டுமே. சாட்டை துறைமுருகனும் இடுமோனும் கார்த்திகோ எங்க வரணும்? எங்க வரணும்? விஜய் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வரணும். நான் எதுக்கு நடராத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? நான் எதுக்கு அங்க போகணும்? எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க பாருங்க. எந்த மாதிரி ஒரு இளம் வட்டத்துக்கு அவங்க எல்லாம் வந்து உதிரி, இதெல்லாம் உதிரி, எதிரியே கிடையாது. உதிரி ஒரு இளவும் தெரியாது ஒருத்தருக்கும். தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் ஒருத்த இன்டலெக்சுவல் சொல்லுங்க கட்சியிலன்னா நீங்க தடுமாறுறீங்க. கடைசியா அருண்ராஜுங்கிறீங்க. அப்படின்னா அந்த கட்சி நிலைமை பார்த்துக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் படையெடுக்க போறாங்க, அங்க போறாங்க, உள்ள போறதாவது தொடுக்க போறாங்களா? யார் போறா? செங்கோட்டையன் ஏற்கனவே போயிட்டாரு. வேற யார்? இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. செங்கோட்டையன் வந்து அப்பளு கட்ட அரசியல்வாதி. யோகே சிகாமணி ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் தெரிந்தவர், ஒரு நீண்ட கால அரசியல்வாதி அங்க இருக்காருல்ல. அது செங்கோட்டையன் ஊழல்வாதியா இல்லையா சார்? அது தனி டிபார்ட்மெண்ட் சார். சரிங்களா? அரசியல் தெரியாதவர் இது வந்து இந்த கூட்டத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்களே ஒரு அரசியல் தெரிந்த ஒருத்தர் போய் வழி நடத்துறாரு. அரசியல்வாதி அவ்வளவுதானே? ஆமா, அப்பளு கட்டுறது கிடையாது, அரசியல்வாதி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயை சமாளிக்க முடியாம திணறீங்களோ? தாவேக்கான் திணறுது. அவங்க அடுத்தடுத்து கூட்டங்கள், அடுத்தடுத்து போராட்டங்கள், களத்துக்கு போறது, அடுத்து சேலம்ன்றாங்க, கோயம்புத்தூர். சேலத்தில் என்ன பேசுவாரு? சேலத்தில் இங்கே மாம்பழம் ஃபேமஸ் அப்படின்னு பேசுவார். இப்போ நீங்கள் மணப்போரா போனால் முறுக்கு ஃபேமஸ்ஸு. முறுக்கு வந்து எண்ணச்சட்டில் போடுவாங்க, வாயில் போட்டால் மொறுபொருன்னு இருக்கும். திருநெல்வேலி போனால் இங்கே அல்வா ஃபேமஸ்ஸு, இருட்டுக்கடை அல்வா. அது கடை இருட்டுக்குள்ளே இருக்கும், அல்வான இனிப்பாக இருக்கும்.
அந்தந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்தந்த ஊருக்காரன் தெரியாதாங்க. சார் ஆரம்பத்துல அப்படிதானே சார் வசீக அந்த அந்த ஏங்க, கூட்டத்தை அந்த பேச்சோட வடிவத்தை நான் சொல்லிட்டேன். ம், எடுத்த உடனே அந்த ஊர்ல என்ன பிரபலியமோ அதை பேசுவார். ஆமா அந்த ஊர்ல சார்ந்த யாராவது தலைவர்கள் இருந்தாங்கன்னா ம், அவங்கள 2 வரி சொல்லுவார். ம். அப்புறம் அந்த ஊர்ல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்கும்ல, ம். அதை 2 சொல்லுவார். சரி அப்புறம் இவரை பத்தி மத்தவங்க புலம்புறாங்கன்னு சொல்லி இவர் புலம்புவார். கடைசியா இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொரு டிஎம்கே, ம். நல்லதே நடக்கும் கான்பிடண்டா இருங்க அப்படின்னு வண்டிலே போயிருவாப்புல. இதாங்க பேச்சோட வடிவம். ஐயா அவங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க நல்லதே நடக்கும்னு சொல்றாரு. நல்லது நடக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுன்னு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. என்ன ஒவ்வொரு பண்றாரு? நாளும். என்ன பண்றாரு? வர்ற நாட்கள் ஆக்டிவிட்டிஸ் தெரிய போகுது பாருங்க நீங்க. ஒன்னொன்னா அவங்களுடைய அரசியல் நிகழ்வுகள் பூத் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு குறைவா இருக்கு. விஜய் அந்த இடத்த நிரப்புவார். நான் ரொம்ப அவரோட எதிர்பார்த்திருக்கேன். இல்ல நீங்க காமெடியா நினைக்காதீங்க, சீரியஸா பாருங்க. சீரியஸாவா? சீரியஸா பார்த்தா உங்களுக்கு காமெடியா தான் தெரியுது. யார விஜயை பார்த்தா அது சீரியஸா காமெடியான்றது 26ல தெரிஞ்சிடும். பார்ப்போம். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி கார்த்திக்.